ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் கழுத்தை இறுக்கி பிடிக்கும் அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் தீர கல்லுப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதுங்க. தங்களோட வருமானத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டும், தங்களுக்கு தேவையான செலவுகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்க வேண்டிய நிபந்தனை ஏற்படுங்க. ஒருவரிடம் கடன் வாங்கி விட்டால் போதுங்க, அவர்கள் எப்போது வீட்டிற்கு வந்து என்ன சொல்லி திட்டி கடனை திரும்பி கேட்பார்கள் என்று மனது எப்பொழுதும் கவலையுடனும் படபடப்புடனே இருக்குங்க. கடன் இல்லாத வாழ்வை யார் வாழ்கிறாரோ அவர்கள்தான் பெரிய மனிதன் ஆகிறார்கள். இவ்வுலகில் கடன் இல்லாத ஒருவரை கூட நம்மளால பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கடன் நம்ம வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கோங்க. பொதுவாக பலருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கும். மாதம் மாதம் சம்பாதிக்கும் பணத்துல பாதி கடனுக்கே செலவாகிருங்க. சில பேருக்கெல்லாம் நிறையவே வருமானம் வரும், ஆனா வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாது. லட்ச லட்சமாக சம்பாதித்தும் கடன்காரர்களாக வாழ்வாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க இது மாதிரி. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. நாம் அனைவரும் கல்லுப்பை சமையலில் பயன்படுத்தி இருப்போம். ஆனால் கல்லுப்பு ஆன்மீகத்திலும் மிகப்பெரிய சக்தி கொண்டதுங்க. கல்லுப்புக்கும் கடனுக்கும் மகாலட்சுமிக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்கிறது என்பதை பற்றி நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயந்தாங்க. பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த மகாலட்சுமி தாயார். கல்லுப்பு முழுக்க முழுக்க மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது. கடன் தொல்லை நீங்க கல்லுப்பு பரிகாரம் மிக சிறந்த ஒன்றாகுங்க. கஷ்டங்களை கொடுக்கும் கடனை கூட மிக எளிதாக கரையக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுப்பிற்கு உண்டுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு வெற்றிலை, கொட்டைப்பாக்கு, உப்பு மற்றும் ஒரு மஞ்சள் நிற துணி தேவைங்க. காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வெற்றிலையை நன்கு கழுவி விட்டு அது மேலே சிறிதளவு கல்லுப்பை நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு மேலே கொட்டைப்பாக்கை வச்சு மஞ்சள் துணியால் ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் இருக்கும் லக்ஷ்மி தாயாரின் புகைப்படத்துக்கு முன்னால் நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி சாமி படங்கள் மற்றும் இந்த மூட்டைக்கு பூ வைத்து தீபாராதனை காட்டி உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என மனதார வேண்டிக்கோங்க. ஒரு நாள் முழுவதும் இந்த மூட்டை பூஜை அறையிலே இருக்கணுங்க. அடுத்த நாள் காலையில் மற்றொரு வெற்றிலை வாங்கி இதே மாதிரி செய்து பூஜை அறையில் வச்சுருங்க. ஏற்கனவே இருந்த மூட்டையை எடுத்து அதனுள் இருக்கும் உப்பினை கால்படாத இடத்துல போட்டுருங்க. வெற்றிலையை உங்கள் வீட்டில் இருக்கும் யாராவது சாப்பிட்டு விட்டுருங்க. இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் நீங்கள் வேணுனாலும் செய்யலாங்க. ஆனால் தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 3 நாட்களாச்சும் செஞ்சுட்டு வரணுங்க. இந்த கல்லுப்பு பரிகாரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நமது முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு முறைதாங்க. இந்த கல்லுப்பை வச்சு நினைத்தது நடத்தியும் பிரச்சனைகளை சரி செய்தும் இருக்காங்க. அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.